ஹாய்ங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கவினுக்காக கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சம் கேழ்வரகு மாவு கலந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நேற்று எடுத்து வச்சோம் இல்லையா பட்டர், இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு சேர்த்தால நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பில் ஒரு 3/4 கப் மாவு எடுத்திருக்கோம். 1/4 கப் கெவர் மாவு எடுக்க போகிறேன். அதனால் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் குழந்தைக்கு ஹெல்த்துன்றதுனால பட்டர் இல்லைன்னா கீ பெஸ்ட். கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மாவை சேர்த்து பீட் பண்ணோம்னா அங்கங்கே சர்க்கரை கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கப்பில் 3/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு கேழ்வரகு மாவு கெவர் மாவு எப்படி வேணா சொல்லலாம். அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். நான் பிசையும் போது காட்டுறேன் எந்த மாதிரி இருந்தால் பிஸ்கெட் நல்லா வருங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்த்து பிசையவே கூடாது. நம்ம சேர்த்துருக்க பட்டர் அப்புறம் சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இதுவே நம்ம இந்த மாவு பிசையத்துக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு பத்தலை, ஒரு சில கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பத்தலை மாவு பிசைறதுக்குன்னா நீங்கள் லைட்டாக காய்ச்சின பால் தெளித்து பிசையலாம். பட் தண்ணி எக்காரணத்தை கொண்டும் சேர்க்கவே கூடாது. இப்போ இந்த பதமே எனக்கு போதுமானதாக இருக்குது. பால் நான் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்துலாம் பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோன்னா பிஸ்கெட் ஹார்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிசையக்கூடாது. இந்த மாதிரி விரிசலாக வரணும். இப்படி கையில் எடுத்து நம்ம இது பண்ணும்போது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விரிசலாக வந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிஸ்கெட் வரும்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு 8 to 10 நிமிஷம் இப்படியே மூடி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிஸ்கெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரித்து உங்களுக்கு எந்த பிஸ்கெட் ஷேப் வேணுமோ அந்த பிஸ்கெட் ஷேப் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு தூவிக்கிறேன், ஏன்னா நம்ம கட் பண்ண பிறகு எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த சைஸில் இருக்க மூடி பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. என்கிட்ட முறுக்கு புளியறது தான் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷேப்பில் பிஸ்கெட் கிடச்சிடும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரியே உருட்டிக்கோங்க, ஆனால் மொத்தமாக இருக்கணும், பிஸ்கெட் சைஸில் இருக்கணும். அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக உடையும். அதனால் இந்த மாதிரி தோசை கரண்டி இல்லை ஷார்ப்பாக இருக்க கத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும். நீங்கள் கையில் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா உடஞ்சிடும். இட்லி தட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் கூட பிஸ்கெட் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் எந்த ஷேப்பில் செய்கிறீங்களோ செய்யலாம். கையில் விற்கிற பிஸ்கெட்லலாம் இந்த மாதிரி கோடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அழுத்தி. அவ்வளோதான், தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில்.
குட் டே பிஸ்கெட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் பாதாம் நல்லா சாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாவோடவே சேர்த்து பிசைஞ்சும் நம்ம பிஸ்கெட் செய்யலாம். இப்போ இது வந்து நான் பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன். சால்ட் வந்து போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிஸ்கெட்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து சவுண்ட்லேயே தெரியும்னு நினைக்கிறேன். நான் பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.